ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை போட்டார். அது இங்கிலீஷ் ஆகும். நீங்கள் சரியாக சொல்கிறீங்களான்னு பார்க்கட்டு, அப்புறம்தான் நான் பிரசங்கம் தொடங்குவேன். சொல்லுங்க. கீப். கொஞ்சம் நீளம் உள்ள கீப்பு. கீப் ஆன் மூவிங். ஒரு தடவை சொல்லுங்க. இந்த போர்க்களத்தில் நிற்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான சட்டம் என்ன தெரியுமா? எதிராளி தன் கையில் துப்பாக்கி எடுத்துட்டான்னா இவங்க அப்புறம் அசைஞ்சிட்டே தான் இருக்கணும். என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும்? அசைஞ்சிட்டு தான் இருக்கணும். அவன் துப்பாக்கியில் இருக்கிற குண்டு முடிகிறது வரை என்ன செஞ்சிட்டு இருக்கணும்? அசைஞ்சிட்டு இருக்கணும். ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கிறவர்களை குறிவைப்பது எளிது. குறிவைப்பது எளிது. என்ன வந்தாலும் படுத்து விடக்கூடாது. நான் நித்திரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, நித்திரை கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆவிக்குரிய காரியங்களும் படுத்து விடக்கூடாது. கீப் ஆன் மூவிங் அப்படின்னா முன்னேறிக்கொண்டே இருங்கள். இவ்வளவு பெரிய அல்லையிலையா சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. தப்பு தான். முன்னேறிக்கொண்டே இருங்கள். உங்களையும் ஒன்று சொல்ல முடியாது. காரணம், கடந்த 37 நாட்களாக அல்லேலியா சொல்லுகிறீர்கள். நாளைக்கு வர்றவரும் சும்மா விட மாட்டார். அவரும் அல்லேலியா சொல்ல வைக்கதா போறார். ஆனால் அவர் என்னிலும் பெரியவர். சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க. முன்னேறிக்கொண்டே இருங்கள். சகோதரர்கள் எல்லாம் நல்லா சொல்லுங்க. 7:30 வந்திருந்தா எனக்கு எவ்வளவு நெய் எடுத்திருப்பணும். கொஞ்சோண்டு நெய் இருக்கிறதுனாலே கொஞ்சம் லேட்டா வாரது, புளிஞ்சா வராது. நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. முன்னேறிக்கொண்டே இருங்கள். சொல்றாங்க. இந்த சகோதரிகள் நீங்க போட்டிக்கே இல்லையோ, அவங்க பரவாயில்லைன்னு தோணுது. சரி, அதாக நான் பேச போறது முன்னேறிக்கொண்டே இருங்கள். இந்த தலைப்பு எனக்கு இன்னைக்கு தான் உற்பத்தி ஆச்சுன்னாலும், நான் ஒரு பெரிய பிரச்சனையில் அகப்பட்டு இந்த வாரம் அக்டோபர் ஆகும்போது 2 வருஷம் ஆகும். அந்த பெரிய பிரச்சனை நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கொஞ்சம் காலம் ஒதுங்கி இருங்க. அந்த பெரிய பிரச்சனைக்குள்ள கால் வச்சப்போ நான் ஆண்டவர்கிட்ட 2-3 காரியங்களை சொன்னேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒன்று, இந்த பிரச்சனை நிமித்தம் நான் உம்முடைய ஊழியத்துக்கு ஒரு நாள் கூட ஓய்வு கொடுக்க கூடாது. இது பொறாமைன்னு சொல்லுவது. ஊழியத்துக்கு ஒரு நாள் கூட ஓய்வு கொடுக்க கூடாது. நான் முதல்ல நினைச்ச முதல் தீர்மானம். 2வது நான் எடுத்த தீர்மானம், என் ஜபத்தையும் வேத வாசிப்பையும் கூட்டணுமே தவிர குறைக்க கூடாது. Praise the Lord. இந்த 2 தீர்மானம் நான் உள்ளத்தில் எடுத்தது என்னை காப்பாற்றிட்டு. ஆமென். எனக்கு பாஸ்டர் செல்வின் அவர்களை மறக்க முடியாது. ஒரு நாள் நான் காலையில் எழும்பி உட்கார்ந்து எப்படா இந்த பிரச்சனை முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். நடந்து ஜெபம் பண்ணுவேன், ஓடி ஜெபம் பண்ணுவேன். கிடைக்கிற நேரத்தில் உட்கார்ந்து பைபிள் எழுதுவேன். ஒரு நிமிஷம் கூட சாத்தானுக்கு கொடுக்கப்படாதுங்கிறதுல கவனமா இருக்கிறேன். உட்கார்ந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போ பாஸ்டர் ஐயா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி உங்களை பற்றி ஒரு தரிசனம் கண்டேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த தரிசனத்தை சொன்னார். அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு,
நான் வேதனைப்படுறேன்னு கர்த்தர் அநேகரோடு பேசுகிறார். கல்லடி மாமூடி யெகோவா சபையில் ஒரு சிஸ்டர் உண்டு, அவங்க பேர் சாந்தின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னோட ஃபோன் நம்பர் கிடையாது. அவங்க யார்கிட்டையோ பாடுபட்டு எனக்கு ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணணும். பாஸ்டர், 3 நாளாக நான் ஒரே தரிசனம் கண்டுட்டு இருக்கிறேன். உங்கள் ஃபோட்டோவும் அந்த ஃபோட்டோவில் கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரி நான் கண்டுட்டு இருக்கிறேன். நான் உபவாசத்தில் இருக்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லியே ஆகணுங்கிறதுனால சொல்கிறேன். நான் இப்படி தரிசனம் கண்டு வெட்டி ஜெபம் பண்ணினேன். தூத்துக்குடியில் மவுண்ட் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போய் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இருக்கும்போ ஒரு சகோதரி என்கிட்ட சொல்கிறாங்க, 1 மினிட் உங்கள்கிட்ட பேசலாமா பாஸ்டர்? நான் பேசுங்கன்னு சொன்னேன். அவங்க சொல்லிச்சுனும் 20 நாட்கள் கர்த்தர் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி என்னோட தரிசனத்தில் பேசினார். ஒரு சகோதரர் கோவையில் உள்ளவர், அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் அனுப்பினார். அதில் அவர் சொல்கிறாரு, பாஸ்டர், 4ஆம் கிளாஸில் படிக்கிற என் பிள்ளை ஒரு தரிசனம் கண்டிருக்கு. அந்த தரிசனத்தில் நீங்கள் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகும்போது பின்னால் வந்த ஒரு பாம்பு திடீர்னு பெரிய பாம்பாக மாறி நீங்கள் போயிட்டு இருந்த காரை பின்பக்கத்தில் இருந்து விழுங்க தொடங்கிச்சு. கிட்டத்தட்ட காரை பாதி விழுங்கிட்டு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பாம்பு காரை பிடிவிட்டுட்டு அப்படி எரிஞ்சு விழுந்து. ஆமென். அதனால எனக்கு ஒன்று தெரியும், நான் படுத்திட மாட்டேன்னு தீர்மானம் பண்ணினா பரலோகம் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் எனக்காக ஜெபிக்கிறவர்களை எழுப்புகிறது. நான் விட மாட்டாரமே. வானத்திலையும் பூமியிலையும் உள்ள மொத்த பொல்லாதாவியும் உனக்கு விரோதமா சடகுடைஞ்சு சாடி எழும்பினாலும் கர்த்தர் உன் பட்சத்தில். ஒரு ஸ்தோத்திரத்துக்கு பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கிருபை உள்ள தேவ பிள்ளை வாயை திறந்து பேசுற ஒரு அந்நிய பாஷைக்கு பவர் என்னன்னு உனக்கு தெரியாது. அது ஆட்டம் பாம்பை விட பயங்கரமாகும், வெடிக்கும். ராகல கந்தல் கமத்தன பிரௌடம துரபரபரபரமா ரெந்தல் கந்தர கத்தரபரமா. கண்ணை மூடி கையை தட்டி பற்றி பிடிங்க. இன்னைக்கு உனக்கு ஒரு தரிசனம் வருது. இன்னைக்கு உனக்கு ஒரு திட்டம் வருது. இன்னைக்கு உனக்கு ஒரு வெளிப்பாடு வருது. இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை வருது. இந்த உபவாச ஜபத்தின் 37வது ராத்திரி கோடாலிய கையை நீட்டி எடுத்த மறுபடியும் வெட்டு. ரீகபதன கடகரகதன பிரௌடம துரபரபரபரமா ரெந்தல் கந்தர கத்தல் கனாதியா அல் கந்தர சந்தர சத்தராதியா. நல்ல கை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்ல ஆவியில போராடணும். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கில இருந்து உனக்கு விரோதமா அசுத்த ஆவிகளும் மனுஷனும் ஒருமிச்சு கூடி வந்தாலும் ஏன் ஒன்று செய்ய முடியாது. அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க, அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. இந்த ராத்திரி பலமான ஒரு அபிஷேகம். உடகடகடகனா அந்தல் கடகடகனா அத்துர கந்தல் கவத்தனா ரெந்தல் கடகனா உடவ துரபலவா ரேலந்தர சந்தாரா.
நான் பெரிய நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறேன்னு எங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது. என் வீட்டில் என் மனைவிக்கு மட்டும் தெரியும். நெய்யாற்றங்கரையில் இருக்கிற என் சபையில ஒரு ஆளு கூட தெரியாது. ஆட்கள் அறியக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல. ஆட்கள் அறிஞ்சா என்ன சொல்லணும்னு தெரியுமா? பாஸ்டருக்கே நிம்மதி இல்லை. என் வீட்டில் தெரியல, என் சர்ச்சில் தெரியல. ஆனா கேரளாவில், கோயம்புத்தூர்ல, தூத்துக்குடியில, கல்லடி மாமூடுல பாஸ்டர் ஐயாவுடைய இருதயத்தில் இத்தனை பேருக்கும் வெளிப்படுத்த தெய்வத்தால முடியுமானா நீ நீ என்னை எழுப்பும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போ தேசத்தின் 4 திசையில் இருந்தும் ஜெபிக்கிறவர்கள் எழுப்புகிறான். நீங்க இந்த கூடாரத்தில் வந்து உட்கார்ந்து எனக்காக ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்லும்போ ஜெபிப்பது நீங்க மட்டும் இல்ல, பூமியின் 4 திசையில இருந்தும் கர்த்தர் அநேகருக்கு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். சொல்லுங்க, முன்னேறிக்கொண்டே இருங்கள். மெதுவா சொல்லுங்க. சரி, முன்னேற்றத்தில் வருகிற பிரச்சனைகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதெல்லாம் சேர்த்து நான் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வார்த்தையை நான் எப்படி மாற்றினேன்னா, நாம் எதிர்கொள்ளும் இரவுகள். நாம் எதிர்கொள்ளும் இரவுகள். அந்த நாம் எதிர்கொள்ளும் இரவுகள் ஒரு 8-10 சொல்லும்போ அதற்குள்ளே நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறது எல்லாமே அதுக்குள்ள வந்து விடும். நீங்க முதல்ல கொஞ்சம் காரியம் எழுதிக்கிடணுன்னு, அப்புறம் தான் நான் பேச தொடங்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை. பார்த்தீங்களா? அங்கே ஒரு வார்த்தையை கவனிங்க. நான் முதல் கருத்து என்ன போட்டிருக்கேன்னா, தனிமையின் இரவு. என்ன இரவு? தனிமையின் இரவு. அதாவது நான் நீங்கள் கொஞ்சம் காரியத்தை எழுதினாதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஈசாக்கு கல்யாணம் பண்ணும்போ ஈசாக்குக்கு வயசு 40. ஈசாக்கு கல்யாணம் பண்ணும்போ எழுதலையா? நீங்க எழுதுனீங்களான்னு நான் கேட்கவும் மாட்டேன். 60 வயசுக்கு மேல உள்ள ஆட்களை நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனா உங்களை பார்த்தா ஒரு 40 வயசுக்கு லுக்காது. ஐயோ, இந்த பிரசங்கியாரால பாட. ஈசாக்கு கல்யாணம் பண்ணும்போது ஈசாக்கு வயசு எத்தனை? 40. ஆனா ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது ஈசாக்குக்கு வயசு 60. பிள்ளைகள் பிறக்கும்போது ஈசாக்கு வயசு 60. ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு நீ சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்றார் இல்லையா? அப்போ ஈசாக்குக்கு வயசு 137. எத்தனை வயசு? 137 வயசு. நான் ஒரு கேள்வி கேட்பேன், சரியா பதில் சொல்ற ஆளுக்கு இந்த பேனாவை தருவேன். உண்மையிலே தருவேன். ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க கூப்பிடும்போ ஈசாக்குக்கு 137 வயசுன்னா அப்போ யாக்கோபுக்கு எத்தனை வயசு? யாரோ ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க. ஒரு பேனா தான் இருக்கு. ஏன்னா
யாரோ ஒரு ஆள் கரெக்டா சொன்னீங்க. யாரு? ஐயா ஆணுங்க பதில் சொல்லிச்சுன்னா பாவம் இல்லையா? யாரு பதில் சொன்னது? யாரு? நீயா தங்கம்? வா. அப்போ செகண்ட் சூப்பர். எழுபத்தேழு வயசாச்சுன்னா கிட்டத்தட்ட காலு நீட்ட வேண்டிய வயசு. நான் காலு நீட்டகன்னு சொன்னது அந்த அப்படி உட்கார்ந்து காலு நீட்டகன் காலு நீட்டுவீங்க. நான் அப்படி சொன்னதில்லைன்னு. நான் அப்படி சொன்னதில்லை. நான் சொன்ன காலு நீட்டகம்னு சொன்னா கதை முடிய வேண்டிய காலமாச்சு. கதை முடிய வேண்டிய காலமான பிறவும் ரெண்டே ரெண்டு சுபாவம் தான் உண்டு, கூடாரவாசியும் குணசாலியும். அப்படின்னா என்ன? கூடாரவாசியும் குணசாலியும் சொன்னா என்ன பொறுத்தவரை ரெண்டுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. கூடாரவாசின்னா நல்லா தின்னுவேன், குணசாலின்னா நல்லா உறங்குவேன். எத்தனை வயசாச்சு? 77 வயசாச்சு. அப்பதான் தாயாருக்கு தோணுது, இவனே காரியத்துல நான் தலையிடலன்னா சத்தியமா பாஸ்டர் இவன் உருப்பட மாட்டான்னு தோணுது. நம்மாட்டி பிடிக்க தெரியாது, ரெண்டு வரவுகிற தெரியாது. தாயார் அந்த பக்கம் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வான்னு சொன்னா தெரியாது. அவனுக்கு லைஃப் மொத்தம் அந்த 100 மீட்டருக்குள்ள. எப்போ கூப்பிட்டாலும் ஐ ஆம் ஹியர் மம்மி. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? 77. வயசு எத்தனை ஆச்சு? 77 வயசாச்சு. 77 வயசாம்ப ஈசாக்கு எத்தனை வயசு? 137 வயசான தகப்பன் சொல்றாரு, நான் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அப்பவே ஈசாக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. 137 வயசுல கண்ணு தெரியாது. மரிக்கும் எத்தனை வயசு தெரியுமா? எத்தனை வயசானா நமக்கு என்ன பாஸ்டர், நீங்க பேசுங்க. ஓகே, இனி பேனாவும் இல்லை. அவர் எங்க பேனா உண்டா? எடுத்துட்டு வாருங்க. கேள்வி. 137 வயசுல குமாரனை ஆசீர்வதிச்சு 180 வயசுல இறந்து போனவர் கண்ணு காண முடியாம, ஆண்கள் பதில் சொன்னா உறுதியா பேனா தருவேன், நீங்க பதில் சொன்னா ஜோம் பண்ணி பார்த்துட்டு தரலனா. 137 வயசுல கண்ணு தெரியாம போனவர் 180 வயசுல சாகிறாருன்னா கண்ணு தெரியாம எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறார்? நூற்றி 137 வயசுல கண்ணு தெரியாதவர் யாராக 43 சொன்னது? ஐயா பேனா கொண்டு வாங்க. இன்னொரு முடிவோட தான் வந்திருக்கேளோ. $43 சொன்னது யாரு? ஐயா வாங்க. நல்லா ஒரு கை தட்டுங்க. நீங்க அந்த பரிசு பெற்ற 2 பேர், இனி அவங்களை கலாய்க்கிறேன், பேனா கொடுத்தாச்சு இல்லையா? பரிசு பெற்ற 2 பேரையும் பார்த்தீங்களா? 2 பேருக்கும் முடியல. அப்போ அறிவு வளர்ச்சியின் ஒரே அடையாளம் என்ன? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் கண்ணு தெரியாம வாழ்ந்திருக்கு. எத்தனை ஆண்டுகள்? 43 ஆண்டுகள் கண்ணு தெரியாம வாழ்ந்த மனுஷனை பற்றி ஒரு தப்பு கூட பைபிள்ல இல்லை. நமக்கு இப்போ கண் தெரியாம பிறந்து கண் தெரியாம வாழ்கிறது வேற, கண் தெரிஞ்சிட்டு இருந்துட்டு திடீர்னு தெரியாம போறது வேற. கண் தெரிஞ்சிட்டு இருந்துட்டு திடீர்னு தெரியாம போனா மனைவிக்கு மேல சந்தேகம் வரும். இவ இன்னி எனக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னப்போ பெருசா கண்டுகிடுறதும் இல்லை. ஸ்டெப்னியற்ற உண்டோ? நம்மளே இல்ல, யாக்கோபு ஈசாக்கு சந்தேகம் வர வாய்ப்புண்டு.
கடும் கோபம் வர வாய்ப்புண்டு, பிரச்சனை வர வாய்ப்புண்டு, குடும்ப சண்டைக்கே வாய்ப்புண்டு. ஈசாக்கு வீட்டில் அது ஒன்றும் வரல. ஏன் தெரியுமா? கண்ணு தான் தெரியல, வெளிப்பாடு தெரியுது. என்ன தெரியல? கண்ணு தெரியல, ஆனா என்ன தெரியுது? வெளிப்பாடு தெரியுது. அப்ப வெளிப்பாடு உள்ள தேவ பிள்ளைக்கு சரீரத்தில் வருகிற பலவீனங்கள் பிரச்சனையே அல்ல. தப்புதான். ஒரு தடவை கூட சொல்லணுமோ? வெளிப்பாடு உள்ள தேவ பிள்ளைக்கு உடம்புல வருகிற எந்த பிரச்சனையும் அவனை தடுக்க முடியாது. நான் இதை பேசும்போது ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பாஸ்டர், ஒரு சந்தேகம். யாக்கோபு வந்து ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனப்போ ஈசாக்கு ஏமாந்தார் அல்லவா? உங்களுக்கு தெரியாததுனால இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இங்க ரொம்ப வயசுள்ள ஆளு யாராவது இருந்தா கை தூக்குங்க. அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற ஐயா, உங்க பேர் என்ன? கர்சன், கர்ணன், கர்ணன். கூட்டம் முடிஞ்சு என்ன ஆனாலும் ஒரு செகண்ட், ஐ லைக் யுவர் நேம், யூ மிஸ்டர் கர்ணன். இப்ப கர்ணன் ஐயாவுக்கு 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளை நான் ஆகும். ஹாப்பி தானே? ஆமா. அடுத்த ஒரு பிள்ளை உங்க பாஸ்டர். அவரு கமாயிட்டாரு. என்ன கத்து இல்லையா? 2 பிள்ளைகளை பெற்ற 2 பாஸ்டர் மாறுண்டு. இப்போ நாய் ஏசா, அவரு யாக்கோபு. நான் யாரு? ஏசா. அவர் யாரு? யாக்கோபு. ஒரு நாள் அவர் வாரார். அவர் வரும்போ நான் பாயசம் காய்ச்சிட்டு இருக்கேன். அவரு பாயசம் கேட்டாரு. நான் சொன்னேன், சேஷ்ட புத்திர பாகத்தை தந்தா பாயசம் தாரேன். ஓகே, சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து பாயசத்தை வாங்கியாச்சு. இனி நாங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? ஈசா கிட்ட போய் சொல்லணும். இனி சேஷ்டபுத்திர பாகத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு நாள் வைக்க வேண்டாம். அது நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். கொடுத்தவன் தகப்பன்கிட்ட போய் என்ன சொல்லணும்? சேஷ்டபுத்திர பாகத்துக்கு எனக்கும் உரிமை இல்லை. வாங்கினவன் என்ன சொல்லணும்? அப்பா, சேஷ்டபுத்திர பாகத்தை தான் வாங்கியாச்சு. வாங்கினவன் உள்ளுக்குள்ள புதைச்சிட்டான். இப்ப அது சொல்ல தேவை இல்லை. கொடுத்தவன் என்ன நினைச்சான் தெரியுமா? என்ன ஆனாலும் ஆண்டவரே இதை பற்றி டாடியோடு சொல்லாதிரும். யோ மிஸ்டர் கர்ணன், என்ன ஆனாலும் டாடியோடு சொல்லாதிரும். அவருக்கு இது ஏதாவது தெரியுமா? அவர் ஏசாவை கூப்பிடுறாரு, மகனே வா, எனக்கு இப்ப கண்ணு தெரியல, உன்னை ஆசீர்வதிக்கணும், அதனால வா. அப்ப நான் ஏசாவா இருந்தா நான் அவர்கிட்ட என்ன சொல்லணும்? ஐயோ, இவ்வளவு கஷ்டம்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா பாருங்க, ஒரு பிடி பேனா இருக்கு. நான் என்ன சொல்லணும்? இனி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் மேல எனக்கு உரிமை இல்லை, அதை யாக்கோபுக்கு கொடுத்து விடும், ஏன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? பாயசமும் கிடைச்சு இனி எதுவும் கிடைக்க போகுது. ஆனா இவங்க பாயசம் காட்டினதும் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றதும் கண்டுட்டு நின்னது யார் தெரியுமா? ரெபேக்கா.
மகனே, ஏற்கனவே ஒரு தடவை விற்றதா அவன் மறுபடியும் வாங்க போறான். புரியலையோ? இப்ப சொல்லுங்க, தப்பு யாக்கோவுக்கு மேலே ஏசாவுக்கு மேலையா? ஏசா. யாக்கோவுக்கு மேல எந்த தப்பும் இல்லை. அவன் 15-20 வயசுல அதை வாங்கினாய். இப்ப அவனுக்கு கிடைக்காம வரும் அப்படின்னு வந்ததுனால அவன் மறுபடியும் போய் சரி ஓகே பாஸ்டர், அவன் மறுபடியும் போய் அதை வாங்குறான். அப்படின்னா நான் இனி கேட்கறேன், நீங்க கவனிக்கணும். பெத்தேல்ல படுத்து கிடக்கும்போ யாக்கோபுக்கு எத்தனை வயசு? எத்தனை வயசு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. என்ன கஷ்டம் இல்லையா? அந்த கொஸ்டினுக்கு இனி பேனா தர மாட்டேன். அந்த கொஸ்டினுக்கு ஏற்கனவே பேனா கொடுத்தாச்சு. தன்னந்தனியா பெத்தேல்ல படுத்து கிடக்கும்போ இவனுக்கு வயசு 77. வயசு வரை வீட்டில் இருந்து வெளியே வந்ததில்லை. 77 வயசு வரை ஒரு காரியமும் செஞ்சதில்லை. ஒரு காரியமும். பகல மொத்தம் தகப்பன் ஈசாக்க சுற்றி 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 நடக்கிறது. ராத்திரி ஆனா ரெபேக்காளை கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறது. மம்மி சொல்லுது, மகனே உனக்கு 77 வயசாக நீ ஒதுங்கி ஒற்றை கிடக்கணும். கர்த்தர் பார்த்தாரு, மகனே உன்னை நான் என்ன பண்ண, ஒரு வழிதான் உண்டு, அடிச்சு கலைச்சு விட்டாரு. அடிச்சு கலைச்சு விட்டப்போ இனி வீட்டுக்குள்ள நிக்க முடியாது. ஓடினா 25 மைல் தூரம் ஓடி பெத்தேல் என்கிற இடத்துல வந்து படுத்து கொண்டான். எப்போ வாழ்க்கையில் அந்த தனிமையின் இரவு வருதோ அப்பவே புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் எனக்கு முன்னேற்றத்தின் கதவை திறந்திருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி 10 பேர் வெறுக்கும்போ, 5 பேர் தள்ளும்போ, 4 பேர் ஒதுக்கும்போ, 3 பேர் கைவிடும்போ, 2 பேர் மோசமா பேசும்போ, கூட இருந்த கடைசி ஆளும் தள்ளும்போ, அந்த தனிமை கர்த்தரே உனக்கு வைத்தது. எழுபத்தேழு வருஷம் தனியா படுத்து பழக்கம் இல்லாதவனோடு யோசிச்சு பாருங்க. 77 வருஷம் வீட்டையும் வீட்டை சுற்றியும் தான் வாழ்ந்திருக்கிறேன். அதை தாண்டி நான் எதையும் நினைச்சதில்லை, எதையும் யோசிச்சதில்லை. இப்ப 78வது வயசுல வெளியே வந்து தனிமையா படுத்து கிடக்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, அது முன்னேற்றத்தின் அடையாளம். நம்பர் 1 தனிமையின் இரவு. 2 ஏமாற்றப்பட்ட இரவு. 2 என்ன? ஏமாற்றப்பட்ட இரவு. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை ஆக்கும். பகல புரோகிராம் எல்லாம் நடக்குது. ராத்திரி லாபான் தன் மகளை கூட்டிட்டு வந்து யாக்கோபிடத்துல விட்டான். அடுத்த நாள் காலையில தான் யாக்கோபுக்கு தெரியுது, நேற்று ராத்திரி ஏமாற்றப்பட்ட ராத்திரி. ஒரு இரவை கடந்து வந்தாச்சு. அது என்ன இரவு? தனிமையின் இரவு. என் வீட்டில் இருந்து 25 மைல் அந்த பக்கத்துல ஒரு தனிமையான இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல அந்த இரவை நான் சந்தித்தேன். அது தனிமையின் இரவு. நான் நினைச்சேன், இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், எனக்கு டிப்ரெஷன் வரும், எனக்கு பேனிக் அட்டாக் வரும். நான் பயந்து அடுத்த நாள் காலையில எழும்ப முடியாமல் என் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஆனா அன்று ராத்திரி என்னை பலப்படுத்தினார். அடுத்து வருது எனக்கு அடுத்த இரவு, ஏமாற்றத்தின் இரவு.
ஏமாற்றினது தூரத்தில் உள்ள மனுஷன் அல்ல, ஏமாற்றினது வாழ்க்கையில இதுவரை காணாத மனுஷன் அல்ல, கூட இருக்கிறவன் ஏமாற்றிட்டான். இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, இப்போ வாழ்க்கையிலையும் சரி, ஆத்மீகத்திலையும் சரி, ஜீவியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி, இப்ப முன்னேறி கொண்டிருக்கிற ஆட்களை கூட்டம் முடிஞ்ச பிறகு நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த 2 இரவையும் தாண்டினவர்கள். 2 இரவையும் தாண்டினவர்கள். பழக்கம் இல்லாத மனுஷன் நம்ம ஏமாற்ற வாய்ப்பு குறைவு. நம்ம கூட உட்கார்ந்து டீ குடிச்சவன், நம்ம கூட உட்கார்ந்து பேசினவன், நம்ம கூட உட்கார்ந்து இடையெல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாம் சொன்னவன், ஒரே பிளேட்ல சாப்பிட்டு ஒரே பாயில படுத்தவர்கள் தான் ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு அதிகம். ஒரு ஆள் உதாரணத்தை சொல்றேனே, ஒரு ஆள் உங்கள்கிட்ட போன் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு, 10 லட்சம் ரொம்ப ஓவரா இருக்கு, கம்மியா போடுங்க பாஸ்டர்னு சொன்னா 5 லட்சம். ஒரு ஆள் உங்கள்கிட்ட 5 லட்சம் கடன் வாங்கிட்டு இத்தனாம் தேதி தாரேன்னு சொல்லிட்டு அத்தனாம் தேதி வரை நீங்க போனே பண்ணாம இருந்துட்டு தல்லான்னு சொன்ன அன்னைக்கு நீங்க கூப்பிடும்போ அந்த போன் சுவிட்ச் ஆஃப் இல்ல கால் அட்டன் பண்ணலனாலோ உடனே நீங்க புரிஞ்சுக்கிடணும், அந்த ஆள் வாங்கும் பொழுதே ஏமாற்றணும்னு திட்டம் போட்டுதான் வாங்கியிருக்கு. நம்ம தான் சகோதரன், நண்பன், கூட்டுக்காரன் சரியான நேரத்தில் தருவாயின்னு நினைச்சு நம்ம ஏமாந்து இருக்கிறோம். அவன் வாங்கினப்போ என்னதான் பிளான் பண்ணி இருக்கான், அன்னைக்கு அன்னையில இருந்து சுவிட்ச் ஆஃப் இல்லைன்னா வேற ஒரு சிம்மு. இன்னைக்கு பைசே வாங்காம வரமாட்டேன்னு ஆவேசத்தோட போகும்போ அந்த ஆள் வீட்டுக்குள்ள இருப்பார், இருக்கிற மாதிரி காட்டிக்கிட மாட்டார். மனைவி வெளியில வரும், மனைவி வெளியில வந்து சொல்லும், அத்தான் இஞ்ச இல்ல. முறைச்சு பாக்குறீங்க இல்லையா? நான் நம்மளை பற்றி சொன்னாதானே நீங்க முறைக்கிறதுல ஒரு அர்த்தம் உண்டு. நான் மொத்தம் யாக்கோபையும் லாபானையும் பற்றி இல்லையே சொல்றேன். ஏமாந்ததே இல்லை, என்ன யாரும் ஏமாத்தின அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆளை தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, கேட்டு பாருங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரு ஏமாற்றத்தின் இரவு இருந்தது. ஆனா ஏமாற்றின அத்தனை பேரும் நம்ம நம்பினவங்களா தான் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்லித்தாரேன். என்னோட சர்ச்சில் ஒரு விசுவாசி, என் சர்ச்சில் இப்ப லைன்ல கேட்டுட்டு தான் இருக்கும், வேணா 2 பிரைஸ்தரோடும் போடுவோம். அவங்களுக்கு வீடு வைக்க ஒரு லோன் எடுத்தணும். அந்த லோன் எடுத்த காசை அவங்க வீட்டுல வச்சிருக்க அவங்களுக்கு பயம். என்ன ஓலை வீடு வீட்டுல வைக்கிற பயத்தினால அவங்க என்கிட்ட சொல்லணும், பாஸ்டர் இந்த காசை நீங்க கொண்டு வச்சிருப்பீங்களா, நீங்க கொண்டு வச்சிருப்பீங்களா? நான் சொல்றேன் பேங்க்ல போட்டு வைப்போம். அப்ப அவங்க சொல்லணும், லோன் இல்லையா எடுத்த என்னத்துக்கு பேங்க்ல போட்டு வைக்கணும்? அப்ப நான் சொல்றேன், அப்படின்னு நான் என்னோட அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறேன். இல்ல பாஸ்டர் கையிலே வச்சுக்கிடுங்க, நாங்க எப்ப கேட்டாலும் என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ என்னுடைய ரொம்ப நெருங்கின ஒரு நண்பன், நாங்க சேர்ந்து ஒரு மீட்டிங்கு போகும்போது நான் அவர்கிட்ட இப்படி சொல்லிட்டே போறேன், சம்பவத்தை அப்படி சொல்லிட்டே போறேன். நான் சொல்லும்போ சொன்னேன், அவங்க வீடு வைக்கும்போ நான் தான் ஒரு ஆளையும் கொண்டு விட்டு எல்லா இதுவும் பண்ணி நான் தான் முன்ன நின்று வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறேன். மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்றாரு, இந்த ஒரு வாரத்துக்கு அந்த காசு தேவைப்படாது இல்லையா? நான் சொன்னேன், இந்த ஒரு வாரத்துக்கு தேவைப்பட வாய்ப்பு இல்லை. அடுத்து சொல்றாரு, எனக்கு ஒரு அர்ஜென்ட், சும்மா வீட்டில் தானே காசு இருக்கு, போட்டாலும் பேங்கில் தானே போட்டு வைக்கணும், என் கையில தாங்க 15 நாள்ல தாரேன், 15 நாள்ல தாரேன்.
சரின்னு சொல்லி கொடுத்துட்டேன். நான் கேட்கல. ஏன் நான் கேட்கலன்னா, எனக்கு எப்ப கேட்டா போதும்? விசுவாசி வீடு வேலை தொடங்கும்போ கேட்டா போதும். 2 மாசம் தாண்டி ஒரு வியாழக்கிழமை காலையில் எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் திங்கக்கிழமை ஃபவுண்டேஷன் வெட்டுவோம், திங்கக்கிழமை ஃபவுண்டேஷன் வெட்டுவோம். பாஸ்டர் அங்கங்கேயா ஊழியத்துக்கு போகிறதுனால பாஸ்டர் ஜோம் பண்ணி தொடங்கி வச்சுட்டு காசை தந்துட்டு போங்க. உடனே வியாழக்கிழமை அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி சொல்கிறேன், திங்கக்கிழமை வீட்டு வேலை தொடங்கணும். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் சனிக்கிழமையே ரெடி பண்ணி வைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மீட்டிங் முடிஞ்சு வர வழியில் வேணா வந்து வாங்கிட்டு போங்க, இல்லை திங்கக்கிழமை 7 மணிக்கு கூப்பிடுங்க தாரேன். திங்கக்கிழமை 7 மணிக்கு போதும்னு சொன்னேன். எவ்வளவு பயங்கரம்னு பாருங்க. கரெக்டு திங்கக்கிழமை 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் பிஸி. 13 தடவை ஃபோன் பண்ணேன். அன்னைக்கு நான் எடுத்த ஒரு முடிவாக்கும், உயிரோட இருக்கிற மரிக்கிறது வரை யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஒரு தடவை தான் கால் பண்ணணும். அன்னைக்கு நான் எடுத்த முடிவு. 13 தடவை கால் பண்ணேன், எடுக்கல. நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நமக்கு ஃபவுண்டேஷன் புதன்கிழமை எப்படி? உடனே அவங்க சொல்லணும், பாஸ்டர் ஜோம் பண்ணியளோ? நான் சொன்னேன், இல்லை புதன்கிழமைன்னா கொஞ்சம் வசதி. உங்கள் வீடுக்கு இப்போ ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு புதன்கிழமை எனக்கு பைபிள் கிளாஸு நெய்யாற்றங்கரையில் ஆகும், அப்போ ஈஸி இல்லையா அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொல்லிச்சணும், பாஸ்டர் பறஞ்சா ஓகே, பாஸ்டர் பறஞ்சா ஓகே. நான் 2 பைசா வட்டிக்கு 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு புதன்கிழமை கொண்டு வீடு வேலையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு வர அந்த ஆள் எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணல. ஏமாற்றணும்னு ஒருத்தன் துணிஞ்சான்னா அவனுக்கு மூளையில் உள்ள நரம்பு நம்மளை விட கூடுதல் வேலை செய்யும். தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னது தப்பு தான் பாஸ்டர். இந்த சம்பவம் அவனை கர்த்தரை அடிச்சு தூக்கி எடுத்து ஓடல்ல போட்டு அவன் அழுதுட்டே பைசே உங்கள்கிட்ட வந்து தந்தான்னு சொல்லி முடிச்சிருந்தா நல்லா இருக்குமே. அடுத்த வருஷம் வரும்போது அப்படி சொல்ல ட்ரை பண்ணலாம். இங்க இருக்கிற அத்தனை பேரும், அதாவது நான் பிரசங்கம் பண்ற நான் உட்பட அத்தனை பேரும் ஏமாற்றத்தின் ஒரு இரவு வழியாய் போய்தான் இருப்பீர்கள். ஆனா கைவிடாதது கர்த்தர் மட்டும். ஏன் நீ முன்னேறு. அப்போ நீ ஆவிக்குரிய பயணத்தில் மேற்கொண்டு முன்னேறாதபடி முதல்ல உன்னை தடுத்தது தனிமை என்கிற இரவு. அதை நீ உடைச்சிட்டு முன்னேறினியோ, இப்ப அடுத்து வருது 2வது பிரச்சனை, ஏமாற்றம் என்கிற இரவு. உன்னை கர்த்தர் ரட்சித்தது உண்மையானோ அதுலயும் நீ தாண்டாசனமாகி சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன். கையை தட்டணும், கையை தட்டணும், கையை தட்டணும். நீ மிகுந்த நெருக்கடியில போகும்போ உனக்கு ஒரு தரிசனம் வரும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வாழ பிடிக்கல அப்பான்னு சொல்ற அன்னைக்கு ராத்திரி ஒரு தரிசனம் வரும்.
ஆண்டவரே எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு எப்படி சமாளிக்கன்னு தெரியல. அன்னைக்கு ராத்திரி ஒரு தரிசனம் வரும். ஆண்டவரே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, அடுத்த காலை எப்படி வைக்கன்னு தெரியல. அன்னைக்கு ராத்திரி ஒரு தரிசனம் வரும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற பாதி பேர் உயிரோடு இருக்க காரணம் எடுத்த மருந்து அல்ல, கண்ட தரிசனம். கை தட்டி எடுத்த மருந்து அல்ல, கண்ட தரிசனம். எடுத்த உணவு அல்ல, கண்ட தரிசனம். ரக்கத்தரபா ரியத்தரபரபா அந்தல் கவரப சத்தரா. கண்ண மூடி கை தட்டி பட்டி புடி ரிமா ரகதனா பத ரகதனா ரெந்தல் கனாதனா. இந்த 40 நாள் ஜெபத்துக்கு இடையில வச்சு எத்தனை தடவை பேசினார் இல்லையா, எத்தனை தடவை தரிசனம் தந்தார் இல்லையா. நீ கேட்ட ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த நோய் ஏன், அப்போ உன்கிட்ட பேசினார் இல்லையா. ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை ஏன், அன்னைக்கு தரிசனமானார் இல்லையா. உடாரா பத்தாரா. ஜெபிக்காத ஒருவனுக்கு கர்த்தர் தரிசனமானார்னா ஜெபிக்கிற நமக்கு எத்தனை அதிகம். 2 நிமிஷம் கை தட்டுங்க, வாயை திறந்த ஆவியில போராடுங்க. ரகத்தரபலமா ரியந்தரப சத்தரபா. எனக்கு தலைவலி வந்திருந்தா நான் சமாளிச்சிருப்பேன், எனக்கு வயிற்று வலி வந்திருந்தா சமாளிச்சிருப்பேன். சரி, மருந்தெடுத்தா சுகமாகிற ஒரு நோய் வந்தா கூட நான் சமாளிச்சிருப்பேன். தேசத்தில் அவமானப்படுற அளவுல, மற்றவங்க முன்ன தலை காட்ட முடியாத அளவுல இப்படி ஒரு நோய் எனக்கு ஏன் வந்தது ஆண்டவரே நீ மனசுக்குள்ள நினைச்ச அன்னைக்கு உனக்கு தரிசனமானோ. அப்போ ஒன்னாவது முன்னேறிக் கொண்டிருக்கிறவன் சந்தித்த இரவு என்பது தனிமையின் இரவு. கழிஞ்ச 77 வருஷம் நான் வீட்டை விட்டு மாறி நின்றதே இல்லை பாஸ்டர். 77 வருஷம் வாழ்க்கையில முதல் தடவையா தனிமையா படுத்திருக்கிறேன். அதை நீ கடந்துதான் ஆகணும், அது உன் வாழ்க்கையில வந்துதான் ஆகணும். 2வது ஏமாற்றப்பட்ட இரவு. அவங்க எல்லாம் ஏமாற்றுவாங்க நான் நினைக்கல, அவங்க அப்படி பேசணும், அவங்க பேச்ச நம்பித்தான் ஆகணும், அந்த மாதிரி பேசுறாங்க. கழுத்துல கத்தி வந்த பிறகுதான் தெரியுது, ஓ ஏமாற்றப்பட்டு விட்டேன். இரண்டாவது இரவு ஏமாற்றத்தின் இரவு. 3வது தரிசனத்தின் இரவு. புலம்புறோம் இல்லையா, எனக்கு வேற எந்த நோய் வந்தாலும் பிரச்சனை இல்லையே, ஏன் எனக்கு கேன்சர் வந்து புலம்புறோம் இல்லையா, எனக்கு என்ன நடந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு புலம்புறோம் இல்லையா. வளர்ச்சியும் மாற்றங்களும் குடும்பத்தில் தெரியலையே, நெருக்கடி மட்டும்தானே அதிகமாகுது. அப்படி இருந்த ஜபத்துக்கு வாரனே புலம்புறோம் இல்லையா. உன் புலம்பல்கள் என்னவா மாறு தெரியுமா, அன்னைக்கு இரவு நீ தரிசனம் காண்பாய். இரவு 4 ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோப நீ தொட்டேன்னு வை, நான் ஒன்ன தொடுவேன். நீ யாக்கோப தொட்டா நான் ஒன்ன தொடுவேன். நான் அறியாத இரவு, எனக்கு தெரியல பிரச்சனை பின்னால வருதுன்னு தெரியல. போன் கையில இருந்திருந்தா கூட பக்கத்து வீட்டில் இருந்த ஆட்கள் போன் பண்ணி சொல்லி இருப்பனு, யாக்கோபே வேகமா போ, லாபான் கிளம்புனான்னு போன் பண்ணியாவது சொல்லி இருப்பனு. நான் அறியவே இல்லை.
எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் வருது. என் பின்னால சத்துரு எனக்கு பின்னால வந்துட்டு இருக்கிறான், கொல்லாம விட மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான், ஆயுதங்களோட வந்துட்டு இருக்கிறான். யாக்கோப வழியில வச்சு கொல்லுவேன், கொன்னுட்டு என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகளையும் நான் பத்திரமா பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு போவேன்னு சொல்லி தீர்மானத்தோட வந்துட்டு இருக்கிறது யாக்கோவுக்கு தெரியல. சில நேரம் உண்மைதான் இல்லையா, எப்படி தப்புனோன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு வர நமக்கு தெரியல என்ன நடந்துன்னு, அப்புறம் தான் தெரியுது. கர்த்தர் லாபான்கிட்ட வந்து பேசியிருக்கு, லாபானே அவன் ஏன் பிள்ளை, அவன் வெறும் யாக்கோபு இல்ல, அவன் இஸ்ரவேல் என்கிற ராஜ்யம். நீ அவனை தொட்டா உன்னை யாரும் ஏன்னு கேட்க மாட்டணும். ஏன்னா இப்போதைக்கு அவன் அந்நியனும் பரதேசியும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நீ அவனை டச் பண்ணினா அடுத்து நீ பார்க்க போறது என் கை. லாபாம் பயந்துட்டான். ஓ, நான் இவனுக்கு பஞ்சாயத்துல கூட பிடி இல்லைன்னு நினைச்சேன், இவனுக்கு அங்க சுப்ரீம் கோர்ட்ல இல்லையா பிடி. இவனுக்கு அட்டப்பழக்கலாம் இல்லையா நான் நினைச்சேன், போற போக்க பார்த்தா இவனுக்கு அட்டப்பு இல்லையா தெரிக்கணும்னு தோணுது. நான் அறியாத பொழுது கர்த்தன் என் எதிராளியை தடுத்தார். கண்ணை மூடணும், என்ன வலது கையை ஒன்று உயர்த்துங்க, வலது கையை ஒன்று உயர்த்துங்க. பாஸ்டர் கரெக்டா இருக்கு, என் முன்னேற்றத்தின் பாதையில் இந்த 3 இரவுகளையும் நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்றவங்க கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நடத்தி வந்த பாதைகள் பயங்கரம், கர்த்தர் கூட இருந்து செய்த செயல்கள் பயங்கரம். உங்க கண்கள் கண்டதெல்லாம் பராக்கிரமங்கள். நீங்க யாருக்கும் தெரியாம இந்த கூடாரத்தில் ஒளிச்சொளிச்சு வந்திருந்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கும்போ இதே பூமியின் மற்றொரு பக்கத்துல உன் எதிராளிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நீங்க வந்திருந்த ஆவியில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போ உன் எதிராளியோடு கர்த்தர் போராடுகிறார். கர்த்தரால மௌனமா இருக்க முடியல, தூதனை அனுப்பி கடந்த 38 நாளா 37 நாளா என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லப்படாதே. கடந்த 37 நாட்களா எத்தனையோ அசுத்தாவிகளை கர்த்தர் உடைத்திருக்கிறார், எத்தனையோ மாந்திரிக வல்லமைகளை முறித்திருக்கிறார், எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள தூதர்களை அனுப்பி இருக்கிறார், எத்தனையோ வீடுகளுக்குள்ள தெய்வத்தினுடைய கரம் இறங்கி இருக்கிறது. நீங்க கண்டதெல்லாம் தெய்வத்தினுடைய செயல், நீங்க கண்டதெல்லாம் தெய்வத்தினுடைய செயல், தெய்வத்தினுடைய செயல், தெய்வத்தினுடைய செயல். எப்படி சொல்ல முடியும் ஒன்னும் நடக்கலன்னு? இன்னைக்கு காலையில் நீ கண்டது அற்புதம், இன்னைக்கு காலையில் உன் வீட்டில் நடந்தது அற்புதம். என்ன கர்த்தர் உனக்காய் போராடி கொண்டிருக்கிறார். நல்ல கை தட்டி நல்ல வாயை திறந்து அடகரகத கமத கடகா அந்தல் கமன பிரௌடம துரமனபா ரெந்தல் கனாதன கந்தரபா ரேலந்தர சந்தரபா ரீபத்துரபா. கை தட்டுக, பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. ஏய் ஏய் ஏய், உன் எதிராளிய கர்த்தர் தூதன் அனுப்பி தடுக்கிறாரு. ஜெபிக்கிற என் பிள்ளைய தொடாத, கிருபை பெற்ற என் பிள்ளைய தொடாத. ஒன்னு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஒன்னு தனிமையின் இரவு, 2 ஏமாற்றத்தின் இரவு, 3 தரிசனத்தின் இரவு, 4 3 தான் சொன்னா 4 சொன்னா 4 சொல்லியாச்சா? என்ன 5 ஆதியாகமம் 37 34 இழந்து போன இரவு.
எப்பவுமே நான் எதை ரொம்ப விரும்பி நேசிக்கிறேனோ அதை முதல்ல தூக்குறாரு. நான் சொல்லல, யாக்கோபு சொல்றாரு. நான் ராகேல ரொம்ப நேசிச்சேன், அவளை முதல்ல தூக்குனாரு. அப்புறம் நான் யோசேப்பை ரொம்ப நேசிச்சேன், அவனை முதல்ல தூக்குனாரு. பக்கத்துல ஒரு வஸ்திரத்தை விரிச்சு போட்டிருக்கு. அந்த வஸ்திரம் மொத்தம் ரத்தம். ஆண்டவரே, யோசேப்பை தந்துட்டு என்ன எடுத்திருக்கலாம் இல்லையா? அவன் தரிசனம் உள்ள பிள்ளை, அவன் ஜெபிக்கிற பிள்ளை. அவனுக்கு 17 வயசானாலும் நான் சோர்ந்து போகும்போ அவன் என்கிட்ட வந்து சொல்லுவான், டாடி அப்படி இல்லை, கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்படி ஒரு பிள்ளை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது பாஸ்டர். யோசேப்பு எனக்கு மற்ற 10 பிள்ளைகளுக்கு சமம். 10 பிள்ளைகளுக்கு சமம்னு சொல்ல முடியாது, மற்ற 10 விட இவன் அதிகம். அவ்வளவு கிருபை, அவ்வளவு தரிசனம். ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வீட்டுக்குள்ள ஒரு வியாதி வரப்போகுதுன்னா அவனுக்கு வெளிப்படும். வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னா அவனுக்கு வெளிப்படும். ஏதாவது நெருக்கடி வரப்போகுதுன்னா கர்த்தர் முதல்ல அவன்கிட்ட பேசுவாரு. அவன் காலையில் எழும்பி சொல்லுவான், அந்த வாரத்தில் அது நடக்கும். சில தரிசனங்கள் அவன் கண்டு சொல்லும்போது நாங்க ஜோம் பண்ணி இருக்கோம், அப்படி நடந்திருக்கு. அப்ப இவன் பயங்கரமா வருவான், இவன் தெய்வ நாமத்துக்கா பயன்படுவான், இவன் பிரயோஜனம் உள்ள பாத்திரம் அப்படின்னு யாக்கோபு தன் மனசுல கோட்டை கட்டி கட்டி வச்சிருக்கும் போ திடீர்னு ஒரு வஸ்திரம் முன்ன வந்து விழுது. அதை காட்டிட்டு கேட்கணும், சும்மா சிம்பிளா கேட்கணும், இது யோசேப்புக்கு துணிதானான்னு. 40 நாள் நான் தூங்கல. 40 நாள் நீ ஏன் தூங்கல? எனக்கு பிரியமானவனை இழந்து போனேன். எது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்? இந்த பிள்ளை கண்டிப்பா என் வீட்டை கட்டும், இந்த பிள்ளை கண்டிப்பா ஜெபிக்கும், இந்த பிள்ளை கண்டிப்பா பயங்கரமா வரும், என் பிள்ளைக்கு பேரால எனக்கு புகழ் வரும்னு நான் நினைச்சனோ, அந்த பிள்ளைய ஒரு காட்டு மிருகம் அடிச்சுட்டு போச்சு. நீர் என் வீட்டுக்கு கூட இல்லையாப்பா, என் பிள்ளைக்கு கூட நீர் இருந்திருந்தா காட்டு மிருகம் என் பிள்ளைய தொட்டிருக்காதையே. காட்டு மிருகம் நீ பெற்று போட்ட மற்ற 10 எண்ணமாகும். தெரியாம உட்கார்ந்து அல்றாரு. என்ன சொன்னாலும் இந்த ஆறுதலைய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாலும் நான் ஆறுதலடைய மாட்டேன்னு அந்த 10 பேருக்கு மனைவி வந்து உட்கார்ந்துட்டு, மாமா போனது போட்டு கர்த்தர்ல பலப்படும், எனக்கு ஆறுதல் வேண்டாம், என் நரமயிர் பாதாளத்துல வேதனையோட இறங்கும் அப்படி சொல்லி புலம்புறாரு. அந்த 40 நாள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்கள், இழப்பின் நாட்கள் இல்லையா? ஒரு நாள் ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் என் பிள்ளை 2 பிள்ளையும் ஒரு வீட்டுல போய் நின்று விளையாடும். நான் தைரியமா அந்த வீட்டுல விளையாட விடுவேன். ஏன்னா அந்த வீட்டுல உள்ள தாய் தங்கமான தாய், நாங்க கவனிக்கிறத விட பிள்ளைகளை கவனிச்சிடும். பிள்ளைகள் விளையாட போன உடனே காப்பி வேணுமா, டீ வேணுமா, என்ன வேணும்னு போட்டு கொடுக்கும். அப்பப்ப பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு இருக்கும், பிள்ளைகள் விளையாடி முடிக்கிறது வரை. ஒரு நாள் அந்த தாய் பிள்ளைகள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. பிள்ளைகள் காப்பி வேணும்னு சொன்ன உடனே அந்த தாய் போய் ஸ்டவ் ஆன் பண்ணவும் சிலிண்டர் வெடிச்சு 17 பிள்ளைகளும் செத்து போச்சு. ஏன் கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளைய தந்துட்டு இன்னொரு பிள்ளைய எடுக்கலாம் இல்லையா? இல்ல என் பிள்ளைகளுக்கு சடலத்தையாவது எனக்கு காட்டி தந்து, இதுதான் ஓ பிள்ளை, இந்த 2 தான் ஓ பிள்ளையோட சடலம், அதை கொண்டு போய் ஓ வீட்டுல அடக்கம் பண்ணுன்னு சொல்ல முடியலையா பாஸ்டர்? 2 கறிக்கட்ட துண்டுல எடுத்து கையில தந்தனும். 10-15 நாள் தாண்டி இல்லையா போலீஸ்காரங்க வந்து சொல்லணும், அந்த கல்லறைய தோண்டணும், நீங்க அடக்கம் பண்ண பிள்ளை வேற.
நான் சொன்னேன் தர முடியாது, என் பிள்ளைன்னு நினைச்சு நான் அடக்கம் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை அந்த பிள்ளையுடைய உடம்ப நான் யோசிக்க கூட விரும்பல. முடியுமா உங்களால முடியுமா இதை எதிர்கொள்ள? உங்களால எதிர்கொள்ள முடியுமாங்கிறத விடுங்க, யோசிக்க முடியுதா? நம்ம உடனே என்ன யோசிச்சிருப்போம்? இன்னும் நான் சாவேன்னு இல்லை யோசிச்சிருப்போம், இல்லைன்னா கர்த்தர் வேண்டாம் கிருபையும் வேண்டாம் இல்லை யோசிச்சிருப்போம். அப்படி ஒரு இரவு நீ தனிமை, அடுத்த இரவு உனக்கு ஏமாற்றம், அடுத்த இரவு உனக்கு தரிசனம், அடுத்த இரவு நீ அறியவே இல்லை. இப்போ அடுத்த இரவு கடந்த 40 ராத்திரிகளா இழந்து போன இரவு. 5 சொன்னேன் இல்லையா? 6 அது ஓசியா 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 12:4. இதா போட்டிருக்கு பார்த்தீங்களா? அடுத்த இரவு போராட்டத்தின் இரவு. A night full of war. எல்லாத்தையும் அந்த பக்கத்தில் விட்டுட்டேன். பார்த்தீங்களா? முதல்ல கர்த்தர் என்ன தனிமைப்படுத்தினாரு, இப்போ நானே என்ன தனிமைப்படுத்தினேன். எல்லாத்தையும் அந்த கரையில் போட்டுட்டேன். இந்த கரையில் வந்துன்னு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிரசன்னம் வேணும், எனக்கு ஒரு வல்லமை வேணும்னு சொன்னேன். ராத்திரி முழுக்க போராடினேன். யாரோட தெரியுமா? தேவனோட போராடினேன். ஹல்லேலூயா. ஜபத்தில் நீங்க போராட மறக்கப்படாதுன்னு. ஜபத்தில் நீங்க போராட அடுத்த நாள் வாழ்வதற்கு தேவையான கிருபை, ஜபத்தில் நீங்க போராட அடுத்த நாள் வாழ்வதற்கு தேவையான பலன், ஜபத்தில் நீங்க போராட அடுத்த நாள் வாழ்வதற்கு தேவையான அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதாக்கும் அந்த ஜப போராட்டம். ஜபத்தில் சோர்வில்லை, ஜபத்தில் பலவீனம் இல்லை, ஜபத்தில் போராட்டம் மட்டும்தான் உண்டு. நல்ல கண்ணை மூடி, நல்ல வாயை திறந்து, நல்ல கை தட்டி, நல்ல சத்தம் உயர்த்தி 2 நிமிஷம் ஆவியில போராடுக. நல்ல 2 நிமிஷம் ஆவியில போராடுக. அடக கடக கமன கதனா ஊடவ கந்தல் கமத்தனாதியா ரெந்தல் கமந்தர கத்தரா போராடுங்க. இந்த ராத்திரி உங்க போராட்டம் பரலோகத்தை அசைக்கணும். நீ போடுற சத்தத்தில் தேவன் இறங்கி வரணும். நீ இடுற கூக்குரல்ல கற்பவதிய போல கூப்பிடு, கற்பவதிய போல கூப்பிடு. பிள்ளை பிறக பலமே பலமில்லாத கற்பவதிய போல கூப்பிடு. சொல்லுங்க, முன்னேறிக்கொண்டே இருங்கள். மதுவா சொல்லுங்க. சூரச்சடிக்கம் நலல்ல, சூரச்சடிக்க தளல்ல எலியா படுத்து கிடந்த பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ அப்படியே படுன்னா சொன்னாரு. நல்ல சாப்பாடு தாரே, முன்னேறிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சூரச்செடி வரும், ஆனா நீ படுத்து விடக்கூடாது. வாழ்க்கையில பிரச்சனை வரும், நீ படுத்து விடக்கூடாது. வாழ்க்கையில நோய்கள் வரும், நீ படுத்து விடக்கூடாது. கீப் ஆன் மூவிங். அடுத்த காலமை, அடுத்த காலமை கிருபை இறங்குது, அடுத்த காலமை அபிஷேகம் இறங்குது, அடுத்த காலமை கர்த்தர் கையை பிடிக்கிறாரு. பத்து பிள்ளைகளை எடுத்துட்டு யோசேப்ப மட்டும் உயிரோட வச்சிருந்தா யாக்கோபு இவ்வளவு வாழ்ந்திருக்க மாட்டாரு. அவ்வளவு வாழ்ந்துறாரு. அதுக்கு அறுவடை எல்லாம் சொல்ல எனக்கு ஆசை உண்டு. நேரம் நம்மளை அனுமதிக்கல. எனக்கு ஆசை உண்டு. சாகாத்த பிணத்துக்காக 40 நாள் அழுததுனால என்ன கிடைச்சது அப்படின்னு எனக்கு சொல்ல விருப்பம் உண்டு.
சாகாத்த பணத்துக்கு தானே 40 நாள் அழுதா இல்லையா? பையன் எங்க இருக்கிறான், அவன் சாகல்ல, ஆனா எத்தனை நாள் அழுது இருக்கிறான்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பைபிள்ல மிக அதிக துக்கம் கொண்டாடப்பட்டது யாருக்காக? சரியா சொல்வதற்கு நல்ல வாய்ப்புண்டு. யோசேப்புகா, மோசேகா, என்ன குமாரர்களா? இதிலிருந்து என்ன புரிகிறது? நாங்க பைபிள் பக்கம் எல்லாம் ரொம்ப போறதில்லை பாஸ்டர். பைபிள்ல ரொம்ப துக்கம் கொண்டாடப்பட்டது யாருக்காக? என கேட்கல. யாரோ யாக்கோபுன்னு சொன்னாங்க. பேனா ஒன்றும் தரமாட்டேன், ஏன்னா பிரசங்கத்துக்கு தலைப்பே அதுதானே. பைபிளில் அதிகம் துக்கம் கொண்டாடப்பட்டது யாருக்காக? யாக்கோபுக்காக. நான் கேட்டேன், யாக்கோபே, நீ ஒரு அரசன் கிடையாது, நீ வெறும் ஒரு புருஷன். நல்லா இருக்கு இல்லையா? அரசன் நீ யாரு கிடையாது, அரசன் கிடையாது, நீ வெறும் புருஷன். உனக்கு ஏன் இன்டர்நேஷனல் துக்கம் கொண்டாட்டம்? அவன் சொல்றான், பைபிள்ல சாகாத்த பணத்துக்கு துக்கம் கொண்டாடணும். நான் சாகாத்த பணத்துக்கு நான் துக்கம் கொண்டாடுறதுனால கர்த்தர் எனக்கு பணத்தை விமரிசையா துக்கம் கொண்டாடினாரு. ஐயோ ஐயோ, ஒரு இதுல சிரிக்கிறீங்களான்னு பார்க்கட்டு. இதுல சிரிச்சாதான் 10 நிமிஷம் எடுக்கிறது தோணும், இல்லைன்னா முடிக்க தோணும். ஒரு பேப்பர்ல ஒரு ஆளுக்கு போட்டோ போட்டு இந்த ஆள் இறந்து போனார் என்கிறதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோன்னு போட்டிருந்து, அந்த ஆள் பத்திரிகை ஆபீஸு போன் பண்றாரு. நான் உங்க கண்ணீர் அஞ்சலி வாசிச்சேன், அதுல இன்ன இடத்துல போட்டோயும் போட்டு இன்னார் செத்து போனார்னு போட்டிருக்கு. உடனே பத்திரிகாரங்க சொல்லணும், ஆமா சார், சோகம், பாவம், செத்துட்டாரு. உடனே அந்த ஆள் சொல்றாரு, செத்த நான் தான் பேசுறேன், செத்த நான் தான் பேசுறேன், நாளைக்கு மரியாதையா வருத்தம் தெரிவிக்கணும்னு. மறுநாள் இதே போட்டோ வருத்தம் தெரிவிச்சிருக்கு. நேற்றைக்கு நாங்கள் இறந்து போனார் என்று சொன்னவர் இன்னும் சாகவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அவர் என்ன தெரிவிக்க சொன்னாரு? வருத்தம் தெரிவிக்க. கரெக்டா வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். பாத்தீங்களா? இதுக்கு கண்ணீர் அஞ்சலியே பரவாயில்லை. யாக்கோபுக்கு துக்கம் கொண்டாடல் நடந்த 3 இடங்கள். 1, பார்வோனுடைய அந்த கோசேன் நாட்டில் பயங்கரமான துக்கம் கொண்டாடல். அப்புறம் ராஜ மரியாதையோட பணத்தை தூக்கிட்டு வரணும், மினிஸ்டர், மந்திரிகள் எல்லாம் தூக்கிட்டு வரணும். ஒரு எல்லையில் வந்தா அடுத்து கானானுக்குள்ள கால் வைக்க போகணும். அந்த எல்லை, அந்த களம், அந்த களத்தில் வந்தப்போ ஒரு பயங்கரமா துக்கம் கொண்டாடிச்சினும் நாடே கிடுங்கி போச்சு. எடுத்து வாசிச்சு பாருங்க, உங்க பைபிள் அப்படி இருக்கான்னு பாருங்க. ம் 11வது வசனம். பாத்தீங்களா? ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு துக்கம் கொண்டாடணும் 7 நாள்.
அந்த துக்கம் கொண்டாடுதலை கண்ட ஆட்கள் சொல்லணும், எகிப்துல இப்படி ஒரு துக்கம் கொண்டாடுதல் இதுவரை நடந்ததில்லை. இதுவரை இப்படி ஒரு துக்கம் கொண்டாடல் நடந்ததில்லை. அதனால இந்த ஸ்தலத்துக்கு ஆபேல் மிஸ்ரயீம்னு பேரு. அடுத்து மறுபடியும் இவங்க வீட்டுக்கு கொண்டு வரணும். அங்க துக்கம் கொண்டாடல், அரண்மனையில துக்கம், யோர்தான் நதிக்கு கரையில ஆபேல் மிஸ்ரயீமில துக்கம், இங்க கானான்ல கொண்டு வந்தப்போ அங்கேயும் துக்கம். 3 இடங்கள்ல துக்கம் கொண்டாடி இருக்கணும். இப்ப எல்லாம் யாக்கோப உயிரோடு எழுப்பி கேட்கணும். அப்ப யாக்கோபு சொல்லுவார், ஐயோ பாஸ்டர் ஏன் கேக்குதியா, இப்படின்னு அறிஞ்சிருந்தா நான் 40 நாள் கூடுதல் உபவாசம் பண்ணியிருப்பேன்னு. எப்படி அறிஞ்சிருந்தா 40 நாள் கூடுதல் துக்கம் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள இருந்து அழுதவன் கண்ணை மூடினப்போ உலகமே அழுதது. 6வது இரவையும் தாண்டி விட்டான். 6வது இழப்பின் இரவு. கவனிங்க கொஞ்சம். இங்க இருக்கிற சிலர் வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருக்கும்போ தனிமையை தாண்டணும். இங்க இருக்கிற சிலர் வாழ்க்கையில முன்னேறும்போ ஏமாற்றங்களை தாண்டணும். இங்க இருக்கிற சிலர் வாழ்க்கையில முன்னேறும்போ எதிரிய தாண்டணும். இங்க இருக்கிற சிலர் போராட்டங்களை தாண்டணும். இங்க இருக்கிற சிலர் பெரிய இழப்புகளையும் தாண்டணும். ஆனா கர்த்தர் உண்மையுள்ளவர். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. நீங்கள் ஆராதிக்கிறவர் உண்மையுள்ளவர். ஏழு ஆதியாகமம் 46:2-3. தேவன் தைரியப்படுத்தின இரவு. தேவன் தைரியப்படுத்தின இரவு. அவர் சொல்றாரு, நான் உன் தகப்பனுக்கு தேவன், நீ பயப்படாத, நீ போற இடத்துக்கு நானும் உன்னோடு வருவேன். இதுக்கு சொன்னாலே எவ்வளவு பயங்கரமா இருக்கு இல்லையா? நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் இப்போ இஸ்ரவேல்ல இருக்கிறேன். நீ இஸ்ரவேல்ல இருந்து எகிப்துக்கு போகும்போ யாக்கோபை போறது நீ மட்டும் இல்லை, பரலோகத்தை விட்டு இறங்கி நானும் உன் கூட வருவேன். நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். அந்த தெய்வம் கூட இருக்கிறதனுடைய மகிமை பயங்கரம். ஒரு நடந்த சம்பவம், ஒரு புருஷனும் மனைவியுமா சர்ச்சில் போய் உபவாசம் எல்லாம் முடிஞ்சு ஒரு கொண்டாட்டத்துக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போச்சனும். அடுத்த நாள் அந்த பெண்மணிக்கு முடியலை. அவர் உடனே எல்லாம் நாளைக்கு சரியாயிடும்னு சொல்றாரு. மனைவி சொல்லுது, இல்லை, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆகணும், எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு போச்சனும். டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் இந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை மாறின பாடு இல்லை, பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. மனைவி புருஷன்கிட்ட சொல்லுது, கண்டிப்பா என்ன நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். மறுநாளும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்னா டாக்டர் சொல்லணும், இனி நீங்க இந்த டாக்டர்ஸை பார்க்கண்டா, சைக்காட்ரிஸ்ட பாருங்க. சைக்காட்ரிஸ்ட் இந்த பெண்மணியை உட்கார வச்சு இவங்க பிரச்சனையை மொத்தம் கேட்கிறாரு. சைக்காட்ரிஸ்ட இந்த பெண்மணி எல்லாம் சொல்லுது. சைக்காட்ரிஸ்ட் சொல்றாரு, இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெனரல் மெடிசன் படிச்ச டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. மனதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து சைக்காட்ரிஸ்ட போனா அவரு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. வீட்டுக்கு வந்துட்டணும்.
வீட்டுக்கு வந்த உடனே மனைவி புருஷன்ட்ட சத்தம் போடுது, உங்களுக்கு என் மேல விருப்பம் இல்லை, என் மேல விருப்பம்னா என்ன வேற எங்கேயாவது கொண்டு போயிருப்பியா? மறுநாள் கொண்டு போறாரு. எங்க தெரியுமா? ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. அவங்க சொல்லிச்சுன்னு இவங்கள்ட்ட பேசினாலோ பார்த்தாலோ பிரச்சனை இல்லை, ஒன்று பண்ணுவோம், தலையை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உடம்பு மொத்தம் ஸ்கேன் பண்ணி ஒரு பிரச்சனை இல்லை, தலையை ஸ்கேன் பண்ணிச்சிடும். தலையை ஸ்கேன் பண்ணப்போ டாக்டர் அந்த புருஷனை கூப்பிட்டு கேட்கிறாரு, உங்க மனைவிக்கு தைரியம் உண்டா இல்லையா? அந்த புருஷன் சொல்றாரு, என்னை விட என் மனைவிக்கு தான் தைரியம். நாங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா? புருஷன் சொல்றாரு, என்ன ஆனாலும் சொல்லுங்க. புருஷனையும் மனைவியும் கூப்பிட்டணும், மனைவியும் புருஷனையும் கூப்பிட்டு சொல்லிச்சணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை, மூளைக்குள்ள நரம்பு சுருங்கி இருக்கு. மூளைக்குள்ள நரம்பு சுருங்கினதுனால அந்த பகுதியில் ரத்தம் ஓட முடியாததுனால ரத்தம் அப்படி கட்ட பிடிக்குது. அதாக்கும் உங்க பிரச்சனை, இது தீர்க்க முடியாத பிரச்சனை. புருஷன் அப்பப்ப மனைவியை பார்க்கிறாரு, மனைவி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்து புருஷன்ட்ட சொல்லணும், இவங்களை எப்போ சந்தோஷமா வச்சிருக்கணும், இவங்க என்ன சாப்பிட கேட்டாலும் கொடுக்கணும். இவங்க ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ண முடியாது. ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணினா கண்ணினுடைய பார்வை பாதிக்கப்படும். ஒருவேளை ஒரு சைடு மொத்தம் பேரலைஸ்ட் ஆகி போகும், ஒருவேளை கோமா நிலைக்கு போலாம், ஒருவேளை இறந்தே போலாம். சக்சஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் கேட்டுட்டு ரெண்டு பேருமா சந்தோஷத்தோட வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வந்து புருஷனும் மனைவி ரெண்டு பிள்ளைகளும் படுத்துட்டனும். மனைவி சாடி எழும்பிச்சு. மனைவி சாடி எழும்பி வீட்டை சுற்றி சுற்றி நடக்குது. வீட்டை சுற்றி சுற்றி நடக்குது. ஒற்ற கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஏன் நீர் என்கிட்ட முன்னே பேசல? இப்படி ஒரு கொடிய நோய் எனக்கு வந்திருக்குன்னு ஏன் முன்னமே எனக்கு சொல்லல? இல்ல ஏன் எனக்கு ஒரு சின்ன வியாதியை தரல? ஏன் எனக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை, எனக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, ஏன் நீர் எனக்கு ஒரு தரிசனமாவது தரல? உங்களுக்கு தெரியுமா, அந்த பெண்மணி 11 நாளா புருஷனும் பிள்ளைகளும் படுக்கும்போ கூட போய் படுக்குது. படுத்து இவங்க தூங்கின உடனே எழும்புது. எழும்பி வீட்டுக்குள்ள நடக்குது, வீட்டை சுற்றி நடக்குது. 11வது ராத்திரி அப்படி நடந்துட்டு வந்து சேர்ல உட்கார்ந்துருக்கும்போது இந்த பெண்மணிக்கு யோசனைகள் பயங்கரமா எழும்புது. திடீர்னு எனக்கு பைத்தியம் பிடிக்கும்னு தோணுது. திடீர்னு எனக்கு இந்த ராத்திரி என்ன ஆகும்னு தெரியலன்னு தோணுது. சேர் உட்கார்ந்து தாங்க முடியாத கண்ணீர்ல அந்த பெண்மணி சொல்லிச்சாம், ஆண்டவரே ஏன் ஒரு வார்த்தை சொல்லல? இப்பவும் நான் சொல்றேன், எனக்கு மரண பயம் இல்லை, எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு வார்த்தை உம்மிடத்துல இருந்து கேட்கணும். கர்த்தர் உடனே சொன்னாராம், கடந்த 11 நாளாவும் உன்னிட்ட பேசக்கு நான் இறங்கி வாரேன். கடந்த 11 நாளா உன்னிட்ட பேசக்கு நான் இறங்கி வாரேன். நீ துக்கத்தை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிற. அந்த பெண்மணி சொல்லிச்சாம், ஆண்டவரை இப்ப பேசும். கர்த்தர் சொன்னாராம், நீ போகும் இடமெல்லாம் தான் உன்னோடு. தப்புதான். நீ பள்ளத்தாக்குல போனா கர்த்தர் உன்னோடு, நீ பலவீனத்தின் உச்சகட்டத்தில் போனா கர்த்தர் உன்னோடு. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் அடைக்கப்பட்ட நரம்பு திறக்குது. கண்ணா மூடி பற்றி பிடிங்க. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் பலவீனத்தின் ஆவிகள் நிக்க முடியாம ஓடுது. கையை தட்டி இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. கையை தட்டி பற்றி பிடிங்க. ரந்தல் கபந்தரமா அந்தரபரமா அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க. முன்னேறு. இந்த உபவாசத்துல ஒரு கால வை. இந்த உபவாசத்துல ஒரு அபிஷேகம் கூட பெறு. ஒரு வல்லமையை கூட பெற்றுக்கோ. கொஞ்சம் கூட ஜெபி. ஏய் அடுத்த கால வை. கண்ண மூடி கை தட்டுங்க. 1-2 பேருக்கு இல்ல, அத்தனை பேருக்கும் அபிஷேகம். அடைபட்டு போன கற்பம் திறக்குது. ரத்தம் ஓடாத நரம்புகள்ல ரத்தம் ஓட தொடங்குது. எலும்புல பிடிச்சிருந்த பலவீனம் ஓடுது. நிர்பந்தமா கை தட்டணும், நிர்பந்தமா வாய திறக்கணும். அத்தனை பேரும் ஆவியில போராடணும். 2 நிமிஷம் பெற்றுக்கொள்ளுங்க. நீ இதுவரை கண்டிராத ஒரு வார்த்தையை கர்த்தர் இருதயத்துல போடுறாரு. நீ போகும் இடம் எல்லாம் நான் உன்னோடு.
வியாதியா அடுத்த கால வைங்க, பலவீனமா அடுத்த கால வைங்க, தனிமையா அடுத்த கால வைங்க, ஏமாற்றமா அடுத்த கால வைங்க, போராட்டமா அடுத்த கால வைங்க. இந்த உலகத்தில் வர எதுவும் உங்க முன்னேற்றத்தை தடுக்க கூடாது. கையை தட்டி முன்னேறி கொண்டிரு, ஏன் முன்னேறி கொண்டிரு. அதற்கு தேவையான ஒரு அபிஷேகம். அந்த கமன கடகதன ரேந்தல் கமனா 77 வயசுல தெரிஞ்செடுத்து 97 வயசுல ஒரு பெரிய அதிபதியாய் மாற்ற தெய்வத்தால முடியுமானா, அடுத்தவன் 50 வருஷத்துல சம்பாதிக்க முடியாத ஒற்றை வருஷத்துல உனக்கு தர கர்த்தரால முடியும். ஏன்னா அவர் யாக்கோபின் தேவன். இன்னைக்கு கர்த்தர் அத்தனை பேருக்கு முன்னேற வேண்டிய ஒரு கிருபையை தாராரு. முழங்கால் ஒரு 2 நிமிஷம் தெய்வத்தை ஆராதிப்போமா? அத்தனை பேரும் முழங்கால் படியிடணும். என்ன நல்ல வாயை திறந்து ஆவியில போராட போறோம். சோர்ந்து போனவர்கள் இங்க இருக்கலாம், ஏமாற்றப்பட்டவர்கள் இங்க இருக்கலாம், தனிமைப்பட்டவர்கள் இங்க இருக்கலாம், வாழ்க்கை மொத்தம் போராட்டம் அப்படிங்கிறவங்க இருக்கலாம், எல்லாரும் என்ன ஒதுக்கி விட்டார்கள் அப்படிங்கிறவங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன பண்ண போற தெரியுமா? முன்னேறுவதற்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை உங்க உள்ள போட போறாரு. அதை தாண்டி ஏற போறீங்க, அடுத்து அதை தாண்டி முன்னேற போறீங்க. அதை தாண்டுகிறாய், அந்த ஏமாற்றத்தை தாண்டுகிறாய். உலகத்தில் யாரும் சந்தித்திராத இழப்பை நீ சந்தித்தாலும் நீ அதை தாண்டுகிறாய். இப்ப கையை தட்டி ஆவியில நிரம்புங்க. இப்போ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சில கால்கள் மான் காலா மாறுது, சில சரீரத்தில் வல்லமை இறங்குது, சிலர் மேல பற்றி எரியுது. எல்லா கேன்சரின் ஆவிகள் எரிந்து போகுது, எல்லா அல்சரின் ஆவிகள் எரிந்து போகுது. இனி அந்த பலவீனத்துக்கு உங்க உடம்புல இடம் இல்லை. ரிகமதன கடக ரகதன பிரௌட பந்தர அல்காந்தர கந்தர கத்தல் கபந்தர உடந்தர பிரௌடப துரபலபலபலப ரேலாந்த ரீகத்தரபலப கண்ணம் உடனே கை தட்டணும், வாய திறக்கணும், ஆவியில போராடணும். பற்றி பிடிக்குதுன்னு சபை முன்னேற போகுது, எல்லா குடும்பம் முன்னேற போகுது. அத்தனை பேரையும் கர்த்தர் கையை பிடிச்சு தூக்க போறாரு. கால மான் கால போல மாற்ற போறாரு. நீ தாண்டி ஓடுகிறாய். ஜபிங்க, ஒரு நிமிஷம் கை தட்டி ஜபிங்க, வாய திறந்து போராடுங்க. நம்பினவன் ஏமாற்றினானா அதுல நிக்காத முன்னேறிப்போ. இழந்து போனாயா அதுல படுக்காத முன்னேறிப்போ. கைவிட்டார்களா அதுல படுக்காத முன்னேறிப்போ. ஏய், கீப் ஆன் மூவிங். ரகதாரா ரிகதாரா அல்கந்தாரா ரியாந்தாரா. பயப்படாத, காலவை பள்ளத்தாக்கானாலும் பரவாயில்லை, காலவை செங்கடலானாலும் பரவாயில்லை, காலவை முன்னேற போகிறாய். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. முன்னேறுவதற்கு தேவையான அபிஷேகத்தை இப்ப சிலருக்கு போடுறாரு. முன்னேறுவதற்கு தேவையான பலன் இப்ப சிலருக்குள்ள வருது. இனி அந்த தனிமையை யோசிக்காதுங்க, இனி அந்த ஏமாற்றத்தை யோசிக்காதுங்க, இனி அந்த இழப்பை யோசிக்காதுங்க. இனி காலை வச்சுட்டே இரு, காலை வச்சுட்டே இரு. அவர் உன் கால்களை மான் கால்களை போலாக்கி உன்னதங்களில் உன்னை நடக்க பண்ணுகிறார். உம்மாலே ஒரு அப்படி உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். பிடிக்குது பிடிக்குது பற்றி பிடிக்குது. பயங்கர அபிஷேகம், என் பயங்கர அபிஷேகம். என் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன். எல்லார் மேல ஒரு கிருபை வந்து விழுது, எல்லார் மேல ஒரு அபிஷேகம் வந்து விழுது. ஓ எலும்புல அபிஷேகம், ஓ கையில அபிஷேகம், ஓ கால்ல அபிஷேகம். தடுக்காத, பிடிக்குது. கேட்ச் ஃபயர். பாபா கத்தாரா ரீபா கத்தாரா ரியாத்தாரபா. ஒரு ஆளு கூட அபிஷேகம் பெறாம இந்த இடத்தை விட்டு போக கூடாது. இந்த 40 நாள் ஜெபம் முடியும் போது தீர்க்க தரிசன கிருபை, வெளிப்பாடு கிருபை, போராடுகிற கிருபை, ஜெப அக்கினி பெற்றுக்கோ பெற்றுக்கோ. தடுக்காத, பெற்றுக்கோ.
ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. அத்தனை பேரும் ஆவியில ஜெபிங்க. ரிகதன கமகதன கடக துரபரபரபரபா ரெந்தல் கமந்தரா. ஜெப ஆவி வருது, வருது. போராடுகிற அபிஷேகம் வருது. ஏமாற்றப்பட்டவர்கள் கர்த்தர் கையை தூக்கி விடுறாரு. இனி அதை யோசிக்காத. அடுத்த காலவை உனக்கு பாக்குது.